ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாமக இருக்கக்கூடிய அணியில நான் என்னுடைய கட்சி வந்து கூட்டணியிலேயே அங்கம் வைக்காதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த உங்களுடைய கட்சி சார்ந்த விவகாரத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தந்தை கலங்குறதை விடக்கூடாது, அவர் பேச்சை கேட்டு நடந்துக்கணும்னு சொல்ற அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனோடு எப்பொழுதும் நான் பாசமாக இருப்பேன், என்றைக்கும் பாசமாக இருப்பேன், என்றைக்கும் பாசமாக இருப்பேன். அவரு என் மேலே பாசமாக இருப்பார், இருந்தார். அதனால் அவர் பேரில், அந்த பிள்ளை பேரில் என்ன ஒரே ஒரு வருத்தம், அவரை பற்றி திருமணம் செய்திகளையேன்னு ஒரு வருத்தம். சரி, அது அவருடைய தனிப்பட்ட இது. ஆனாலும் திருமாவளவன் மேலே ஒரு தனி பாசம் உண்டு எனக்கு எப்போவுமே. நேற்று பேட்டியில கூட நான் இன்னைக்கு திறக்கிற இல்லை நான் போய் இன்னைக்கு வணங்குற பல அம்பேத்கர் சிலைகளை திறந்தவரே ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது உண்மை, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னொன்று, ஒரு அழுகி கிடந்த பிணத்தை பட்டியலினத்தை சேர்ந்த அந்த பணத்தை ஊர் வழியாக கொண்டு போகக்கூடாதுன்னு தோளில் சுமந்து கொண்டு போனீங்க. அதுக்காக எனக்கு திருமாவளவன் தமிழ் குடி தான் பட்டம் மேலூர் மதுரை பக்கத்தில் இருக்கிற மேலூர், அதில் கூப்பிட்டு ஒரு கடையை கொடுத்து அப்புறம் என்னை பாராட்டினார். அதனால் நல்லது செய்தால் யாரும் பாராட்டத்தையும் செய்வாங்க. அதனால் என்னை எங்கள் கட்சியிலே என்ன சொல்லணும்னா, அந்த காலத்தில் என்னை விமர்சனம் செய்யுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க? நானே சொல்லுவேன். நிர்வாக குழுவோ செயற்குழுவோ பொதுக்குழு எந்த குழுவாக இருந்தாலும் என்னை விமர்சனம் செய்யுங்கள். ஐயா போய் நாம் எப்படி விமர்சனம் பண்ணணும்? நான் அப்புறம் அடுத்த வரி என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு நேருக்கு நேர் விமர்சனம் செய்ய தயக்கம் இருந்தால் எனக்கு ஒரு கடிதம் மூலமாக எழுதுங்க, கடிதத்தில் குறிப்பிடுங்க. அது மாதிரி சில பேர் எழுதுவாங்க, நான் உடனே பதில். அப்போ இந்த இதெல்லாம் இல்லை, செல்பேஸ்லாம் இல்லை, இல்லாத காலத்தில் கடிதம். அப்போ என்னை விமர்சனம் செய்யுங்கள்னு சொல்கிற மாதிரி அது எப்படி பாருங்கள். அதை இப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கலங்கக்கூடாது, அன்புமணி அவர்கள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்கிறது மட்டும் இல்லை, அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறதுக்கு, அது கேட்டதற்கு சொன்னதற்கு அவருக்கு நன்றி. எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள். இல்லை, எவ்வளவோ பிரச்சனைகளில் நீங்கள் அரசியல் ரீதியாக சந்திச்சிருப்பீங்க, ஆனால் இது உங்களுக்கு மன ரீதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா உங்கள் மகன்கிட்ட நீங்கள் ஒரு பொறுப்புக்காக இவ்வளோ நேரம் கேட்குற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. இவ்வளோ தூரம் உங்கள் மகன்கிட்ட ஒரு எனக்கு தலைவர் பொறுப்பை நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மகன்கிட்ட இவ்வளோ நேரம் கேட்குறது. மகன்கிட்டலாம் கேட்கலீங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க? மகன்கிட்ட பேசுகிறேன், நானே அறிவிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் இப்போது நிறுவனர் மட்டுமல்ல, கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு நானே அறிவிச்சிட்டேன். யார்கிட்ட போய் கேட்க முடியுது? நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவை இல்லை. அதனால் நானே அறிவிச்சிட்டேன், நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர் அந்த காலத்தில். சரி, இப்போ நான் எனக்கு தலைவராக இருக்க விருப்பம் அப்படின்னு. நீ உனக்கு பதவி செயல் தலைவர், நல்ல பொறுப்பு. இல்லை, தலைவர் தான் வேணும்னு அவர் விடாப்படியாக நின்னா என்ன முடிவுங்க? அது நிற்கக்கூடாதுன்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லணும், உங்களை மாதிரி தலைவர் இளைஞர்கள்லாம் சொல்லணும், இந்த மாதிரி ஊடகம் வச்சிருக்கவங்கலாம் சொல்லணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதை சொல்லணும். அப்புறம் உதாரணம்னா, ராமன் காட்டுக்கு போனது தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார். இதெல்லாம் ரிப்பீட் தான், பல தரம் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். போகும்போது அவர் சொல்கிறார், நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அப்போ ராமனுடைய முகம் எப்படி இருந்தது? அன்றலர்ந்த தாமரை போல். அன்றலர்ந்தாலும் அன்னைக்கு பூத்த தாமரை மாதிரி, தாமரை போல் அவருடைய முகம் இருந்தான். யாருடைய முகம்? ராமர். அப்பா சொன்னாருங்க. அப்பா 14 வருஷம் போகணும்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுதான். அன்றலர்ந்த தாமரை போல். இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. நான் போக மாட்டேன், தலைவர் பொறுப்பு தான் வேணும்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் தனி கட்சி வேணால் தொடங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க.
அவர் தான் முடிவு செய்யணும். அந்த இடத்துக்கு போனாலும் ஐயா விட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஆ? தனி கட்சி வேணா தொடங்கிக்கிறேன்னு அவர் சொன்னா கூட நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? வரேன். பாட்டாளி மக்களை நான் மக்களாக பார்க்குறதில்ல, என் உயிரை விட மேலான, நான் பேசும்போது அப்படி தான் சொல்லுவேன், என் உயிரினும் மேலான, என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான, 3 தரம் சொல்லுவேன். என்ன அப்படி அந்த மக்களை நேசிக்கிறேன். அவங்கள பத்தி சொல்லும் போதே இப்ப கூட உங்க கண் கலங்குது. அப்படி அந்த மக்கள். அப்படிப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன சலசலப்பு வராதா? ஐயா சொல்றாங்க சின்னையான்னு இவ்வளவு நாள் அவங்க பார்த்துட்டு இருந்தவங்க இப்பயும் சின்னையான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் வராதா? ஐயா கூட இருக்கிறதா, சின்னையா கூட இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களே முடிவு பண்ணணும், அவங்களுடைய மனசாட்சியை முடிவு பண்ணணும். நாம் என்னை பற்றி அவங்க என்னை விட்டு ஐயாவை விட்டு போகக்கூடாது. ஐயா இவ்வளோ நாள் 96,000 கிராமங்களுக்கு சென்று 46 வருஷம் 46 வருஷம் உழைச்ச அவர் கண்கலங்கக்கூடாது, அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. பாட்டாளி சொந்தங்கள், தொண்டர்கள் நான் சொல்கிறது கிடையாது, மற்ற கட்சிகள் தான் சொல்லுவாங்க. பாட்டாளி சொந்தங்கள் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.